அவராகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் அக்கினியாய் பதில் கொடுக்கிறவர். ஆமென். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 468ஆம் பக்கம். தீர்க்கதரிசியினுடைய புத்திரரில் ஒருவனும் மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனார், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளையுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவள் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதந்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் என்பதே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு பெரிய சம்பவத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசியினுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஊழியக்காரர், நல்ல கண்களை திறந்து நல்ல கவனமாக கேட்கணும். எலிசா இடத்துல போய் சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறாங்க, ஊழியக்காரனுடைய மனைவி. அப்போ அவங்க இறந்துட்டார் ஊழியக்காரர், எங்களுக்கு என்ன செய்யலை, கடன் வாங்கி கடன்காரன் வந்து எல்லாம் என் பிள்ளைங்களை என்ன செய்கிறாங்க, அடிமையாக்குறாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற ஒரு பெரிய சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம வாசித்ததான சம்பவம் எல்லாருக்கும் காதில் கிளியராக கேட்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற விஷயம் இருந்தாலும், ஆனால் என்ன செஞ்சிருக்க கூடாது வசனத்தின் படி என்றால், கடன் வாங்கியிருக்க கூடாது. வசனம் என்ன சொல்லுது, நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். வாயில் அறிக்கை பண்ணுவோம், நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் என்ன செய்வாய், கொடுப்பாய். அந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் நம் கையை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அதே நீதிமொழியில் சொல்லியிருக்கிறது, கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் என்ன செய்கிறான், கொடுத்தவனுக்கு அடிமை. யார்கிட்ட போய் கடன் வாங்கினானோ அவன் யாருக்கு அடிமை, கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவன் என்ன செய்வானா, கடன் கொடுக்க முடியலன்னா படுத்திருக்கிற படுக்கையும் எடுத்துகிட்டு போயிடுவான். அல்லேலூயா. கடன் கொடுக்க முடியல, உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருவான், அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமத்தில் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்பாக எழுதி வச்சது. இப்போ நீங்கள் டிவியில் வாங்குகிற டிவி கடன் கட்டலான்னா என்ன செய்கிறான், டிவி வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். வண்டி வாங்குறாங்க, கடன் கட்ட முடியலன்னா வண்டி என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்போ வேத வசனம் ஒவ்வொன்றும் அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது சத்தியம் உள்ளவைகள். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி தான் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. அதனால் வேதாகமத்தில் ஒரு எழுத்து கூட வீணாய் போகவே போகாது.
அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிற அந்த இடத்துலன்னு சொன்னால், அவங்க போய் கேட்கும்போது அந்த படுக்கை கூட எடுத்துகிட்டு போகிறன்றத உணர்வு இருந்திருந்தால் அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ வசனத்தை அறிகிற அறிவின் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் வசனத்தை அப்படியே படிச்சுட்டு இப்போ போகிறீங்களா, அப்படியே போயிட்டு சரி சரி நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி என்ன போனீங்களா, அமாவாசைக்கு போனோம் இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க இது சொன்னாங்க, வசனம் என்ன சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, பாஸ்டம்மா கடன்னாங்க, டிவின்னாங்க. ஒரு சமயம் டிவி கடனில் தராங்களான்னு தெரியல. அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கடன் வாங்கக்கூடாது. கடனை கொடுக்கிறவங்கள கர்த்தர் நம்ம கையை பலப்படுத்த போறாரு. அல்லேலூயா. இவ்வளோ நாள் ஏந்திருந்த கையெல்லாம் கொடுக்கும் கரங்களை கர்த்தர் மாற்ற போறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்கிறத வச்சு அல்ல, நம்மை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் இருக்கிறதை பார்த்து. அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் மகா பராக்கிரமசாலி, இல்லாதவளை இருக்கோள் போல் அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் வேதத்தில், நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டுக்காருக்கு தெரியாமல் சீட்டு போட மாட்டேன், வட்டி கடன் வாங்க. அல்லேலூயா. அவன் தூக்கிட்டு ஓடின வாட்டி தான் ஏங்க தெரியுமா, நீ போட்டதும் தெரியாது, அவன் ஓடினதும் தெரியும். அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், கணவனுக்கு தெரியாமல் காசு விஷயத்தில் மட்டும் மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. எந்த விஷயத்தையும், ஏன்னா நம்மளை விட புத்திசாலி தேவன் கணவர்களை முதல்ல படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படைதலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யணும், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்கள். பெற்றோர் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளே எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன செஞ்சிட்டோம், நம்ம கற்றுக்கொண்டோம். நீங்கள் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா ஏற்கனவே எனக்கே பலவீனம். அல்லேலூயா. ஆமென். கடன் வாங்கவே கூடாது. இருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஒரே ஒரு ஆள் ஆமேன்னு சொல்லுது. அல்லேலூயா. வீட்டுக்காரர் சொல்லுவோம், ஐயோ எனக்கு 50,000 ரூபா இல்லைன்னா நான் மண்டை வெடிச்சிரும், எனக்கு அவ்வளோதான், நான் என்ன பண்ண தெரியல, அப்படியே தூசட்டு ஓச்சா போச்சா 52. ஒன்றும் பயப்படாதீங்க, ஆண்டவர் திறந்த வாசலை எனக்காக வைத்திருக்கிறார். நான் முழங்காலில் போய் நிற்க போகிறேன், ஆண்டவர் நம் தேவையை சந்திக்க போகிறாரு அப்படின்னு குணசாலியான ஸ்திரீயாய், புத்தி உள்ள ஸ்திரீயாய் முழங்கால் நின்று தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு கொடுக்குற ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும். அடேங்கப்பா. அல்லேலூயா. அப்படி எவ்வளோ அல்லேலூயா சொல்கிறீங்களோ அவ்வளோ வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருவார். அல்லேலூயா. சரி, 2வது வசனத்தில் என்ன பார்க்குறேன்னா, எலிசாவை நோக்கி உடனே உனக்கு கடன் ஆயிடுச்சா, நான் பெரிய ஆள், நான் என்ன ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேக்கெட்டில் கையை விட்டு அப்படி ஏதாவது செஞ்சாரா, அப்படி ஏதாவது செஞ்சாரா? சரி, என்ன சொல்கிறாரு, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அல்லேலூயா. அது என்ன செய்கிற, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் ஆமாம் அதெல்லாம் நடந்துருச்சு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஊழியக்கார் கேட்குறாரு. அல்லேலூயா. கேட்டுட்டு உனக்கிட்ட என்ன இருக்கு வீட்டில், எப்பயுமே ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்பார். அல்லேலூயா. நேற்று என்ன பார்த்தோம், பாஸ்டர் பிரசங்கத்தில் என்ன சொன்னார், என்னமோ சொன்னார். அப்பா பெமிலே சிஸ்டருக்கு நல்லா கிளாப் சூப்பராக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காரனால அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு போகும் நல்லா தான் எல்லாம் தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், இப்படி வசனத்தை கூர்ந்து கவனிச்சிட்டிங்கன்னா, இப்போ மாவு எடுக்கும் போது வீட்டில் என்ன பண்ணுவீங்க, அடப்பாவமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பத்தை ஆசீர்வதிங்க, மாவு ஆசீர்வதிங்க. உங்கள் வீட்டில் மாவு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும், மாவு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சோடனே உங்கள் வீட்டுக்காரர் கேட்கவே மாவு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. வேஸ்ட் ஆக்கவே விட மாட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஐயோ மாவு போகுது 1ஆம் தேதி, இதெல்லாம் நீங்கள் கவலையை விட்டுருங்க அன்னையோட. அல்லேலூயா.
ஏன்னா அவர் தான் நம்மை போஷிக்கிற தேவன். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, நம்ம மேல பாசமா இருக்காரு, நம்ம மேல கருசனை உள்ள தேவன். என் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அல்லேலூயா. நான் கூட பட்டினி இருந்துடுவேன் என் பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைங்க, அல்லேலூயா. ஒரு நாள் பட்னியா போடவே மாட்டாரு, நல்லா பொரிச்ச மீனை கொடுப்பார். அண்ணே முடிஞ்சவனே பொரிச்ச மீன் இருக்கான்னு கேட்காதீங்க, அல்லேலூயா. ஆண்டவர் பொரிச்ச மீனையும் அப்பத்தையும் கொடுத்தாரு, அல்லேலூயா. நல்லா சூப்பரான சாப்பாடு. திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சா, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, தண்ணி தான் இருக்குது, கொண்டா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்பார். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அல்லேலூயா. என்கிட்ட முழங்கால் நிற்கிற ஜெபிக்கணும் ஆண்டவர், எனக்கு இதுதான் தெரியுது, அதை கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட, அல்லேலூயா. நல்ல சோத்திரம் பண்ணதான் ஆண்டவரை தெரியும், எனக்கு வேற எதுவும் தெரியாது, கொடுத்துருங்க அதை, அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் கொடுத்துட்ற ஆண்டவரை, வேதம் வாசிக்கிற ஆண்டவர், இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிறத கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க, அல்லேலூயா. ரொம்ப பெஸ்ட் என்ன தெரியுமா, கர்த்தர் சொல்கிறார், எதெல்லாம் நீ கொடுக்குற 100 திரும்ப கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா. நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தா திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ரிசீவ் பண்ணணும், அல்லேலூயா. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த கண்ணு இப்படி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், எனக்கு இல்லை, எனக்கு போகவே சர்ச்சில் மட்டும் போக விட மாட்டேன். ஏன் தெரியுமா, ஜோம் பண்ணிகிட்டே வந்துடுவேன், கண்ணே கண்ணே. உங்களை பார்த்து நான் சொல்ல, ஏன் கண் சொல்லுங்கள் நீங்களும், கண்ணே கண்ணே தூங்காதே, இந்த இமையை மூடாதே, விழித்திரு, தேவ வசனத்தை நான் கேட்க வேண்டும், எல்லா கண்ணனைத்திர என்னை விட்டு போகணும் இயேசுவே நாம. அடப்பாவமே, இது உங்கள் பக்கத்தில் கூட போகாது, இதே நிற்கிது பார்த்துட்டே. இவ சொல்கிறத பார்த்தா யாராவது அப்படின்னா தான் என்ன செய்யணும், போன்னு சொல்லி பாருங்க. நாய்கிட்ட போய், இல்லை ஒரு ஏதோ ஒரு சிங்கம் புலி வந்திருக்கு, சிங்கமே சிங்கமே போ, அல்லேலூயா சொல்லுமா. உடனே ஒரு சத்தம் எங்கேருந்தா வருமா, ஐயோ அப்பா, இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டெல்லாம் கேட்கும், அம்மாடி, அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவங்கள சுற்றிட்டு இருக்கிறான். நீங்கள் நல்லா ஆர்ப்பரித்து அவனை துரத்துறது தான் கர்த்தர் உங்களுக்குள்ள வல்லமையை வைத்திருக்கிறார். யாரை விழுங்கலாமோ என்று அவன் உங்களை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். வெளியில் இருக்கிற 10,000 பேர் அவனுக்கு தேவையில்லை, உள்ளே இருக்கிற நீ ஒரு ஆள் தான் அவனுக்கு தேவை, அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், உன்னை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை வச்சு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நம்ம சாத்தான் கையில் கொடுக்க போகிறோமோ ஆண்டவரை கையில் கொடுக்க போகிறோமோ, நானும் என் ஆண்டவரும், அல்லேலூயா. அவ பாருங்க என்ன சொல்ல, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு ஆண்டவரே, அல்லேலூயா. 1 லிட்டர் எண்ணெய் தான் ஆண்டவரே இருக்கு என்கிட்ட, அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு 100 கிராம் எண்ணெய் தான் இருக்கு ஆண்டவரே, அல்லேலூயா. பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிற, அதை எடுத்துட்டு வாங்க, அதை கொண்டு வா, அல்லேலூயா. அந்த வசனம், அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதை கொண்டு வர சொல்லி, அது வேறு ஒன்றும் இல்லை. உன்னை அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக, சொல்லுங்க அநேக என்னமோ நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வான்னு சொன்னாரா, வெறும் பாத்திரம், அல்லேலூயா. என்னென்ன அபிஷேகம், கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அல்லேலூயா. தவிர்த்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான வல்லமையின் ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லுகிறபடி, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அப்ப ஆவி என்னது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அல்லேலூயா. நீங்கள் நல்லா வரீங்க சர்ச்சுக்கு, திருப்பி முடிஞ்சோடனே பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடுறீங்க, பரிசுத்த ஆவினா தெரியல, அல்லேலூயா. என்ன ஆவி தெரியல எங்களுக்கு, இட்லியிலிருந்து வர ஆவி தான் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், அல்லேலூயா. அவர் உங்களை போதித்து நடத்துவாராம், சகலத்தையும் சொல்லி தருவார்,
அல்லேலூயா. ஆவியானவர் உங்க கூட ஒரு ஆழ்த்தத்த மனுஷனை போல பேசிட்டே வருவார். அல்லேலூயா. இதை நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா ஆவியானவர் விட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இயேசுவான நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிதாவின் காலம் முடிஞ்சிருச்சு. பிதாவின் காலத்தில் என்னது? மலையை தொட்டா அவுட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சீனாய் மலையில் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்போ வரும்போது மலையை போய் ஒரு மாடு மோதினா கூட அது செத்து போயிடும். ஏன்னா பராக்கிரம் உள்ள தேவன். இப்படி ஜனங்கள்கிட்ட போக முடியாது. அவர் தேவன் என்ன செய்தார்? மனுஷனாக இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தின் ஜீவனை எனக்காக கொடுத்துட்டாரு. அவர் இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிஞ்சிருச்சு, கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ பரிசுத்த ஆவியாருடைய காலம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியாருடைய காலம் முடிஞ்சிச்சுன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு வந்துருவாரு. நம்ம அலாக்கா போயிடுவோம். அல்லேலூயா. அங்க மத்திய வானத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்ம லூசுங்க கிடையாது. இதுங்க சும்மா போது சும்மா வரல. நம்மளாம் காரிய லூசுங்க. அல்லேலூயா. லூசுன்னு சொன்னா அல்லேலூயா சொல்ற ஒரே ஆள் நீங்க தான். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? காரிய லூசுங்க. கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரர்கள். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியம். அல்லேலூயா. சும்மா போகுது, சர்ச்சினா போகுது, இதுக்கு ஜெபம் தெரியல, படிக்க தெரியல, சும்மா போய் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் இருக்காருல்ல, அது என்ன சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டில் போய் என்ன சொல்றது? பிரியங்கா பக்கத்து வீட்டில் போய் வெறும் காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. எல்லா வீட்டிலையும் காலி பாத்திரம் நிறையா இருக்குது. ஆண்டவர் இல்லாத, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வெறும் பாத்திரம் நிறையா வெளியில் இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் எடுத்து எங்கே கொண்டு வா? சர்ச்சுக்கு. அல்லேலூயா. உன் வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்கிறாரு பாருங்க. அவன் என்ன சொல்கிறார்? எவ்வளோ அழகாக சொல்கிறார். 4வது வசனம். உள்ளே போய், எங்கே உள்ளே போய்? வீட்டுக்குள்ளே போய் உன் பிள்ளைகள் உடனே உள்ளே நின்று. எவ்வளோ அழகா ஒரு ஊழியக்காரன். என்னம்மா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, சரி போ அப்படிலாம் சொன்னார் இங்கே. சோப்பா. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்லித்தரான் பாருங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் நீங்கள் சூப்பராக பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் பாருங்க சொல்கிறான், என்ன இல்லையா, சரி போ, என்ன இருக்குது உன்ட்ட, என்ன இருக்கா, சரி அப்படிலாம் சொல்லு. போய் பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் வாங்கிட்டு வந்தால் கூட என்னன்னு தெரியாது, ஆனால் காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை தயவு செய்து நீங்கள் கேளுங்க, பிழைத்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அவ பாரு என்னன்னா, அவங்க பிள்ளைகளுடைய உள்ளே போய் பிள்ளைங்களோட போய் நிற்கணும். பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் ஆபத்து. அல்லேலூயா. பிள்ளைங்களை டிவியை பாடுறான் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதால பிள்ளைய வேற ஒரு சாத்தான் தூக்கிட்டு போயிருக்கும், விதைச்சிருக்கும். அல்லேலூயா. கள்ள சாத்தான் கிட்ட வந்துன்னு சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம். அல்லேலூயா. காதுக்கு ஒரு செய்தி சொல்லுவானோ, கேட்காத. அல்லேலூயா. கண்ணுக்கு ஒரு காட்சி காப்பானோ. இது எப்போ எனக்கு சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாட்டு. அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் ஊழியம் மாட்டி சூப்பரான ஊழியம் உலகத்திலே இல்லைங்க. அல்லேலூயா. அதுங்களை அப்படியே வணைஞ்சி கொடுத்துட்டோம்னா அது சாகிற வரைக்கும் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்துரும். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு, உன் பிள்ளைகளோட போய் என்ன செய்ய, உள்ளே நின்று கதவை சாத்தலாம் இல்லைங்க, பூட்டு. அல்லேலூயா. உன் இறுதிய கதவை பூட்டு. அல்லேலூயா. உன் பிள்ளைங்களோடு கூட உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட முழங்கால் நிற்கும் போது உங்கள் கதவை என்ன செய்யணும்? நீங்கள் பூட்டணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ கிருபை வேணுமா? அப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தானாக கிருபை வந்துடும். அல்லேலூயா. வாங்கடா எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அப்போ தான் அக்கா ஊர்காரன் தான் கொடுக்கா போச்சு மொத்தம்.
ஊர்காவா என்ன உங்கள் வீட்டில் குழம்பு செய்யலையா? ஆமாக்கா, இவர் எங்கக்கா குடிச்சிட்டு அப்படியா ஆரம்பிச்சிச்சு, முடிஞ்சிச்சு, ஜபமெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஊர்காய் எங்கெங்கேயோ போய் லண்டன் போய் அமெரிக்கா போய் அதெல்லாம் வரத்துக்குள்ளே டைம் போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தோடு கூட முழங்கால உங்கள் குடும்பமாக கதவை பூட்டிட்டு அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து, அப்போ காலியான பாத்திரம்னா ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் ஆண்டவர் மத்தேயு 28 கடைசியில் என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகம் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்க ஒவ்வொருத்தரோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. முடிவு பரியந்தம், உலகம் என்னைக்கு முடியுதோ அன்ன வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா, நான் இருந்தேன்னா கர்த்தர் என் கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க, அம்மா நீ மட்டும் பாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. கணவன் கல்யாணத்தில் சொல்லுவார், நேரம் வந்துச்சுன்னா அவரும் போயிடுவார், இல்லைன்னா சைடு பார்த்துட்டு வேற போயிடுறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க அடுத்தது வந்து சொல்லும், ஐயோ பாட்டி உன்னையும் நான் பாரு சாகர குடுகுடு பாட்டினாலும் பார்த்துக்கோ, முதல்ல அதுவும் விட்டு போயிடும். ஆனால் யாரும் கைவிட்டாலோ கைவிடாத நேசர் அவர் நம்மோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நம்ம என்ன செய்யணும்னா, காலியா இருக்கிறவங்களுக்கு இயேசுவை கொண்டு போய் காண்பிக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்புறமேல அவ்வளோதான், ஊழியக்காரது என்னாச்சு? இப்போ பாத்திரம்லாம் மேஜிக்கில் என்ன ஆயிடுச்சு? என்னாச்சு? நிரம்பிருச்சு. நம்ம காலியாக வந்தோம், ஒன்றும் இல்லாமல் சபைக்குள்ள வரும்போது ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அழகாக கேட்போம். கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பாஸ்டம்மாவா ஓகே, அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பாஸ்டரா அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார், டிவிஷன் லீடரா அது அப்படி, செல் லீடரா சண்டே ஸ்கூல் டீச்சரா இந்த எந்த ஒரு கட்டமைப்புக்கும் கீழே யாருமே வர்றதுக்கு விரும்புறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்கள்ட்ட சொல்லணுமா, அவங்கள்ட்ட சொல்லணுமா, இவங்கள்ட்ட சொல்லணும், அப்படியே கேட்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆளுகமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சண்டே ஸ்கூல் டீச்சரை போய் பாருன்னா பார்க்கணும், டிவிஷன் லீடரை பார்க்கணும்னா பார்க்கணும், செல் லீடரை பாருன்னா பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த காலியான பாத்திரம்லாம் என்ன ஆயிடுச்சு? உடனே டே பாத்திரம் எடுத்துட்டு வாடா. அல்லேலூயா. தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க, பாத்திரம் நிரம்பிகிட்டே இருக்குது. ஆனால் இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு வேணா மகன் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறான்? வேற ஒரு பாத்திரம் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னதுதான் நிச்சயம். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குன்னு வேலை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இயேசு உங்கள் கூடவே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க, இன்னும் ஒரு 10 வீட்டுக்கு போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இந்த பிள்ளைங்க கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? காலியான பாத்திரங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு லக்குகளை வைத்து நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஆயிரங்களை தாங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்போ நம்ம போய் கொண்டு வந்தா இன்னும் எவ்வளோ காலி பாத்திரம் இருந்திருந்தாலும் கர்த்தர் அதை நிரப்பிக்கிட்டே இருந்திருப்பார். அல்லேலூயா. பாத்திரம் இல்லை, என்னையும் நின்று போச்சு. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மளோடு கூட நடந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் உங்களோடு கூட நடப்பார், அவாந்தர வெளியில உங்களோடு கூட நடப்பார். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து கர்த்தர் உருவாக்கி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நின்று போயிற்று. உடனே என்ன செஞ்ச தெரியுமா? அவ டேய் தம்பிங்களா,
எண்ணம் வந்துருச்சுரா, நம்ம கொண்டு போய் விற்றுட்டு வந்துடலாம், நம்ம காசு இந்த ஊழியக்காரன்ட்ட போனால் தசமாம் கேசமாம் கேட்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் ஆமே, இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் எங்கள் கிணத்துல சுரக்க பெட்ரோலாக வருதுன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து விட்டார் சபை கட்டுவதற்கு. அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே ஒரு பிளானை போட்டு பிள்ளைங்கள் நம்மளாம் போய் யாருக்கும் தெரியாமல் எண்ணெய் விற்றுட்டு வந்துடலாம். அப்படியே செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? படிங்க. இல்லை, அந்த வசனம் என்னன்னா, அவ போய் என்ன ஒரு அழகாக சொல்லித்தரான் பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது ஆலோசனை. அல்லேலூயா. நீங்கள் ஆலோசனை இல்லாத கேட்காத விசுவாசிகளாக இருந்தால் தடம் புரண்டு போய் விடுவீர்கள். அல்லேலூயா. ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் என்னமோ நடந்துட்டு போதுன்னு ஊழியக்காரன் சொல்ல, இதெல்லாம் செய்யன்னு சொன்னார். உடனே போய் ரிட்டன் போய் சொல்கிறா பாருங்க. இது நோவா காலத்தில் பேழையை உண்டாக்கிட்டு வெளியில் தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி எதை அனுப்புனார் ஃபஸ்ட்டு சொல்லுங்க? எதை அனுப்புனார்? காகத்தை அனுப்புனார். இவ்வளோ சத்தமாக கூட தூங்க முடியுமா உங்களாலன்னு எனக்கும் தெரியல. காகத்தை அனுப்புனார். காகம் என்ன பண்ணுச்சு? அப்படியே ஊர் சுத்த போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி எதை அனுப்புனார்? புறாவை அனுப்பினார். நம்ம பேரெல்லாம் புறாக்கள். அல்லேலூயா. புறா கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. புறா கண்ணில் எப்பயும் கண்ணு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், கலங்கிய கண்ணோடையே இருக்கும், எல்லாமே இருக்கும். புறா ரொம்ப அழகானது. ஆனால் அதுக்குள்ளே கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் சிந்தரவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புறா போயிட்டு ஒரு கிளையில் நல்லா அழகாக கொழுந்த பிடிச்சி பிச்சு எடுத்து கொண்டு வந்து நோவா கிட்ட உள்ளே கொடுத்துருச்சு. அல்லேலூயா. நோவாவும் அதை கையை வெளியே நீட்டி அதை தன்னிடமாய் வைத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரிட்டன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இந்த விஷயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு செய்யணும். வேலையில் நம்ம போகிறோம், ஒரு எஜமா ஒரு வேலை சொன்னால் போயிட்டு வந்து அங்கே என்ன நடந்துச்சு என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நல்ல வேலை. அல்லேலூயா. நீ சொல்லிட்டீங்களா எனக்கு தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எந்த வேலையில் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த வேலையில் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரிட்டன் போய் சொல்கிறோம், ஊழியக்கார்ட்ட போய் சொல்கிறாங்க. உடனே அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு? இதை போய் என்ன பண்ணு, என்ன செய்ய சொன்னாங்க? வித்துரு, இந்த எண்ணெயெல்லாம் விற்று கடனெல்லாம் கட்டிடு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு இதை விற்று நீ சாப்பிடுன்னு சொல்லலை. நம்ம வந்தோடனே கடங்காரன் என்ன அவன் பாட்டுக்கு இருக்கிறான். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி மட்டன் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் வேலை செய்வேன். அவன் கத்திட்டு போட்டும். துன்மார்க்கன் கடன் வாங்கியும் செலுத்தாமல் போகிறான். நீ துன்மார்க்கனாக இருந்தால் பரலோக பக்கம் கனவு கூட காண முடியாது. கடன் ஒரு பைசானாலும் கொடுத்துட்டு தான் சாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிட்டு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கர்த்தர் தருவார், திரும்ப கொண்டு வந்து தருவார் உங்கள் கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் உண்மையாக கடனை கொடுத்துருங்க. மறந்துட்டா கூட ஆண்டவரே ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாருன்னா, கடனை முதல்ல அடைச்சிடு. அதுக்கப்புறம் நீ போய் என்ன செய்கிற, நீயும் உன் பிள்ளைங்களும் ஜீவனம் பண்ணுங்க, பிழைச்சிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருக்கிற தேவையை மட்டும் கர்த்தர் சந்திக்க மாட்டார். நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஜீவனல் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் சொல்லுங்களேன்
தொடர்னு என்னன்னா அப்படி பின்னாடியே வந்துட்டுரும். தொடர் வண்டி. எதுக்கு பேர் தொடர் வண்டி? தமிழில் ஒரு பேர் இருக்குது, தொடர் வண்டி. என்னது அது? பரவாயில்லையே, என்னது? ட்ரெயின் வந்து அப்படியே என்னது, அது குட்ஸ் எல்லாம் போனால் அப்பா குட்ஸ் வந்துருச்சா மாட்டிக்கிட்டோம் சொல்கிறீங்களா? பார்த்ததே இல்லையா? அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இதுக்காகவே நான் செவ்வாப்பட்டை போகணுமா? அல்லேலூயா. குட்ஸ் வண்டியை 2 கிலோமீட்டர் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி அது பேர் தொடர் வண்டி. ஆனால் வசனம் சொல்லுது, ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருமா. நல்லா கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் தட்டுறீங்களோ அவங்கள ரிசீவ் பண்ணுங்க. பண்ணுங்க, பண்ணலைன்னா போங்க. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, அது அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அது யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு கையை நீட்டிட்டா திரும்பி எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சாத்தானுக்கு அப்படி தான், கொடுத்ததை எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அது திரும்ப எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. நின்று கொண்டு இருக்கிறதே விசுவாசத்தில் தான் நிற்கிறோம். அல்லேலூயா. எனக்கு இப்போ பின்னாடியெல்லாம் ஒரு 10 கோடி 20 கோடி இருக்க மாதிரி ஒரு நினப்பு. ஆமே. ஒன்றும் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு லைனாக வந்துடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் முன்னாடியும் எல்லாத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் அப்படி விசுவாசத்தில் சொல்லிக்கிட்டே இருக்க. நான் ராஜா வீட்டு பிள்ளை. நம்மளை பார்த்தாவே ஐயோ இவங்க பயங்கரமாக இருக்க மாட்டிருக்குது. அப்பா சாமி, இவங்களுக்கு 5 கிலோ பவுன் வச்சுருப்பாங்களோ? வந்தால் தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ராஜாக்களோடு அமர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ரிசீவ் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. அப்போ ஜீவனாலெல்லாம் நன்மையும் என்ன தொடருன்னா தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அல்லேலூயா. அப்போ என்னன்னா, நீங்கள் ஊழியக்கார இடத்துல போய் ஆலோசனையை கேட்கணும். என்ன செய்யட்டும், இதுக்கு என்ன செய்யலாம், இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு. சில பேர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா சரி போக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா, நிறையா அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிருந்தா, ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி போகலாமா வேணாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பாக்கியவனவங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழியில் படிச்சிங்கன்னா நிறைய ஆலோசனை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் படிங்க, நீதிமொழியில் திருப்பி படிங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறார். அப்பா அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த வசனம் எல்லாம் தேவ கிருபையினாலே அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அப்படியாக ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கர்த்தர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். என்னென்ன விஷயத்தை பேசியிருக்கிறாரு? கடன் என்ன செய்யக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்த மனுஷன்தான். அதில் ஏதாவது கஷ்டமா? அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது. உன்னுடைய ஊழியக்காரர் என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு பயந்த மனுஷன்தான். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு வராரு, நல்ல ஒழுக்கமான மனுஷன்தான். ஆனால் என்ன வாங்கிட்டாரு? ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு மட்டும் கடன் நாளைக்கு வாங்கிக்கலாம். இன்றைக்கி என்ன வசனம் கேட்டு இல்லை வாழ்நாள் முழுசுமே இந்த வார்த்தை உங்களோட பேசிக்கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. அதே மாதிரி 2வது வசனம் என்ன கேட்டுக்கிட்டோன்னா, நமக்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆவியானுடைய நிறைவு எண்ணெயை கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். நீங்கள் போய் அந்த அபிஷேகத்தை மற்றவங்கள்ட்ட வெறும் காலி பாத்திரத்துக்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். அல்லேலூயா. ஜீவனால் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணும்னா இதான் ஈஸி மெத்தட். அதனால் காசு வாங்கலாம் கூடாது. சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. இன்றைக்கி நிறையா அதெல்லாம் பிஸ்னஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவார். நீங்கள் காசே இல்லாமே வேலை நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வேணுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு காரியங்களே தருவார். உங்கள் கைக்கே கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இயேசுவை காலி பாத்திரங்களுக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போய் சொல்ல வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? உன் பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னா முடிவு பரியந்தோ நம்மளை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார்.
மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வேற பாத்திரமே இல்லை அப்படின்னோடனே என்ன நின்றுச்சு அப்படின்னா, நம்ம சுவிசேஷம் சொல்ல சொல்ல ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கு இதெல்லாம் தூக்கி இப்படி வைக்கிறீங்களோ நம்ம கிட்ட இருக்கிற சமாதானத்தை ஃபஸ்ட்டு சத்துரு எடுத்து போட்டுருவோம். அல்லேலூயா. நான் ஈஸியாக சொல்கிறேன், 10 லட்சம் ரூபாய் இருக்குது, அவனுக்கு சமாதானம் இருக்கான்னு போய் கேளுங்க, இல்லைன்னு சொல்லுவான். எதுவுமே இருக்காது நமக்கு, ஆனால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உண்ணவும் உடுக்கவும் கொடுத்து அழகாக நம்மளை நடத்திட்டு போகிறார் பாருங்க. இதை விட சமாதானம் பெற்ற ஜனம் வேற இல்லவே இல்லை. அல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அப்போ நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஊழியம் செய்ய 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 ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இயேசு உங்கள் கூட வந்துகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை போய் திரும்ப என்ன செய்யணும், உன்னை அனுப்பினவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். வேலை செய்கிற இடமா இருந்தாலும், சபையாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், நீங்கள் போய் என்ன செய்யணும், திரும்ப ஊழியக்காரனிடத்துல இப்படி நடந்தது, இப்படி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். கீழ்ப்படியணும். அறை வீட்டை என்ன செய்யணும், பூட்டணும். குடும்பத்தோடு உட்காந்து ஜெபிக்கணும். அப்போ தான் பலகனி திறக்கும். அல்லேலூயா. இப்போ அம்மா அப்பா குட்டு, அம்மா அப்பா குட்டு, சூப்பர் ஜபம், பைபிள் பரிசுத்தம் எல்லாம் வெரி வெரி குட்டு. அல்லேலூயா. பிள்ளைங்களை எடு, ஒன்று ஒன்றா கூப்பிடு. 5 பிள்ளை 5 விதம். வானா ஒன்று போகுது, ஒன்று உட்கார்னா நிற்குது. அல்லேலூயா. என்னது என்னை பரிதாபமாக பார்க்குறீங்க? அல்லேலூயா. அதனால் பிள்ளைகளோடு கூட தேவாலயத்தில் வந்து துதிச்சு தேவ வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டீர்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் சந்ததி தான் நீங்கள் யாருன்னு பேசும். அல்லேலூயா. நீங்கள் யாருன்னு யார்த்தையுமா பேசும், உன் பிள்ளைங்களை வச்சு தான் உங்கள் சந்ததி பேசுவாங்க. அல்லேலூயா. இன்னார் வீட்டு பிள்ளை, இன்னார் வீட்டு பையன். அல்லேலூயா. அப்போ அதுக்கு கிரயம் செலுத்தணும், ரொம்ப கிரயம் செலுத்தணும். இந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டுன்னு வந்தாங்களா வரலையா, அதுக்கு அந்த அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஊழியக்கார் சொல்லிட்டாருப்பா, எல்லாம் வாங்க கதவை பூட்டுவோம். போய் பார்த்தேன், என்னை என்ன நினச்சிக்கிட்டேன், என் லெவல் என்ன கேட்டுருவாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம பிள்ளைங்களை அனுப்பிச்சி, ரொம்ப கடனாக இருக்குது, ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க, எண்ணெயெல்லாம் வாங்கி நம்மகிட்ட இருக்கிற எண்ணெயெல்லாம் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வரணும், பக்கத்து வீட்டில் 2 பாத்திரம் வாங்கிட்டு வான்னா இது எத்தனை பிள்ளைங்க போகும்? உனக்கு என்ன பைத்தியமா? அல்லேலூயா. நீ என்ன போய் வாங்கிட்டு வர சொல்கிற, நீ பிச்சை எடுக்க சொல்கிறியா? உலகத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் கண்டுபிடிச்சி நெட்டில் போட்டு தேடி எடுத்து பேசுவாங்க. அல்லேலூயா. அண்ணா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் திறப்பில் நிற்கலைன்னா, ஏன்னா அவங்கள சுற்றி இந்த உலகமே மாறி இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மட்டும் நீங்கள் சரி பண்ணுறது இந்த காலத்தில் லேசான காரியமே கிடையாது. எல்லார் தலையும் இப்படி தான் போகுது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளை தலை மட்டும் இப்படி போச்சுன்னா அந்த வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்படி புரியுதா உங்களுக்கு? அப்படியே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சிஸ்டர் எடுத்து நான் வெட்டிலாம் விட்டுருக்கேன். அல்லேலூயா. அது உலகத்தான் அப்படி ஆட்டி மேலே தூக்கி போடுறது தான் உலகத்தானுடைய வேலை. நமக்கு அழகாக வாக்கு எடுத்து அழகாக பார்த்தாலே இப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இதுக்கு சாதாரணமாக வராது. நீங்கள் கிரயம் செலுத்தணும். உங்கள் பிள்ளைக்காக முட்டியில் நிற்கணும், ஜெபிக்கணும். சின்ன சின்ன பிள்ளைகளுக்குள்ள பிசாசின் கிரியை இருக்குது. இன்றைக்கி 2ஆம் கிளாஸ் பிள்ளை நீ உட்கார வச்சு சொல்லுங்கள், அந்த பிள்ளை கேட்குதான்னு பார்க்கலாம். உனக்கு என்ன தெரியும்னு கேட்குது. 2ஆம் கிளாஸ் பிள்ளை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வாழ்கிற உலகத்தில் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் அவங்க கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்க தன்னை கெத்து காமிக்கிறாங்க. 2ஆம் கிளாஸ் பிள்ளை கெத்து காமிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஆடாப்பாவுமே என்னடா உன்னை நினைப்பாங்க. அல்லேலூயா. என்ன என்னை நினச்சேன், எம்ஏஜி என்ன அப்படின்னு கேட்குது 2ஆம் கிளாஸ் பிள்ளை. அல்லேலூயா. உடனே அப்பா அம்மாவும், ஓ உனக்கு கெத்தை நான் கூட்டி தரேன். அல்லேலூயா. உன் கெத்து என்ன தெரியுமா, முட்டியில் நில்லு, ஜோமனு, உபாசமனு, பரிசுத்தமாரு, இயேசுவை உனக்குள்ளேருந்து மற்றவங்களுக்கு அனுப்புன்னு சொல்லு, அதுதான் உன் கெத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட்டுட்டு உலகத்தான் மாதிரி இருந்தீங்கன்னா கெத்து கித்தெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி
போற்றணும். அல்லேலூயா. அமாவாசை ப்ரேயர் டிஃப்ரெண்ட், டோட்டல் டிஃப்ரெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கரும்பை உள்ளே போட்டு அப்படியே விட்டா பா சூப்பராக அந்த கரும்பு சொல்லும், சூப்பராக இருக்கு. என்னை இந்த மிஷினில் போட்டு இழுக்கும் போது என்ன வலிச்சு தெரியுமா, என்ன புளிஞ்சாங்க தெரியுமா? ஆமாவா இல்லையா? கர்த்தர்கிட்ட யாரெல்லாம் புளியை ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்களை சுவையில் தான் மாற்றிடுவாருங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனம் புளியும். பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் கேட்குறா நீங்களாக இருந்தாலும் இந்த வசனம் நம்மளை புளியை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. புளிய டெஸ்ட் தானே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கடன்லாம் போயிடும். ஜீவனுள்ள வரைக்கும் ஜீவனம் பண்ண தேவையான எல்லாமே வந்துருச்சு. அப்போ அந்த எண்ணெய் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. நின்றுச்சு. அந்த எண்ணெய் உயிர் இருக்கிற வரைக்கும் ஜீவனம் பண்ணுங்க போய். அல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் அது. அல்லேலூயா. இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களை நடத்துங்க, நடத்தும் நடத்தும் நடத்தும். நான் என்ன தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த தைரியமும் எனக்கு என்ன தெரியுமா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் என்னை வாழ வைப்பார், அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால் இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், பிடிச்சு கொள்ளணும். இப்போ எத்தனை காரியம் பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்துருந்தாலும் கடன் வாங்க கூடாது. கடன் வாங்கிட்டா என்ன செய்யணும், ஊழியக்காரன்ட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அவர் உடனே ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனைப்படி நடக்கணும். குடும்பமாக கதவை பூட்டிட்டு உபவாசித்து ஜெபிக்கணும். அப்போ பரிசுத்தாவியனுடைய வல்லமை என்ன செய்யும், உங்களுக்குள்ளேருந்து காலி பாத்திரத்துக்குள்ளே போகும். அல்லேலூயா. அந்த எம்டி வெசல்ஸ்குள்ளெல்லாம் அந்த காலி பாத்திரத்துக்குள்ளே எல்லாம் பரிசுத்தாவிய நிரம்ப 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 உங்களுக்கு கடனெல்லாம் தீந்துரும். அல்லேலூயா. ஜீவனுள்ள வரைக்கும் உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டோம். கரங்களை தலைக்கு மேலே தூக்கி நல்லா தட்டுங்க. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானுடைய வசனம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிதா லக்கரபா, எங்களிடத்தில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த காலை நேரத்தில் என்னிடத்தில் முழங்கால் இருக்கிறதாப்பா, எங்களிடத்தில் கொஞ்சம் அப்பா இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சுலமத்தியா சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். சாரி பாத்தி விதவிகிட்ட போய் கேட்கும் போது என்கிட்ட கொஞ்சம் மாவு, கொஞ்சம் என்னதான் இருக்கு, அதை நாங்கள் ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. பஞ்சம் தீரு வரையும் மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. அல்லேலூயா. ஆமென். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்காப்பா, என்கிட்ட கொஞ்சம் ரூபாய் தான் இருக்கு, இந்த பணத்தை வச்சு இந்த மாசம் நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, என் பிள்ளை காலேஜில் பணம் கட்டணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ரிதல ஷக்கரதுலபனை கரபா. ஜோமனுங்க கொஞ்சம் இருக்குதா, கொஞ்சம் இருக்குதா, அந்த கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஓ ரிதல கரதுலி பிரமன ஷரதுல வரபா. ஓ ரிதர கரபல வரபா. ஓ ரிக்கபலபா. கிருபையை ஊற்றுங்கப்பா, கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையை ஊற்றுங்க. வாய்களை திறந்து, நல்ல வாயை திறந்து அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுவுமே செய்ய தெரியல. ஆமேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு பவுன் தான் இருக்குது ஆண்டவரே சொல்கிறீங்களா, கர்த்தர் அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. அவர் செய்கிற மேன்மை ரொம்ப
ரிது அல்லேலூயா ஓ ரிதா லக்கரபல ஷக்கர துரபா ஆவியில் நிரம்பி அன்னி பாசல பேசுங்க. ஆமே கடன் இருக்குது ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி வந்திருக்கலாம், உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கடன் எல்லாம் கட்டுவதற்கு கர்த்தர் உங்க கையை பலப்படுத்த போகிறா. அல்லேலூயா. நீங்க குடும்பமாய் அறை வீட்டை பூட்டுங்க, கதவை சாத்துங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மத்தியிலே வருவா. உங்கள் குறைகளை நிறைவாக்கும்படி கிறிஸ்து அல்லேலூயா வந்து விட்டார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவரை ரிசீவ் பண்ணுங்க, அவரை வரவேறுங்க. அல்லேலூயா. இயேசுவே வாரும் என்று சொல்லுங்க. கானாவூர் கல்யாணத்தில் இயேசுவை கூப்பிட்ட பொழுது அந்த திராட்சரச குறைவை கர்த்தர் சரிபடுத்தினார். அல்லேலூயா. ரிதரபலி ஷரரதலபோ ரிதரபலக்கரதலபரபா. ஓ பிரியமான ஜனமே, ஆமென். அல்லேலூயா. நீ உடைந்து போய் வந்திருக்கலாம், நொந்து போய் வந்திருக்கலாம், என்னுடைய அங்கலாய்ப்பு யாருக்கு தெரியும் என்று சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் அதை ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஓ அல்லேலூயா. மங்கி எரிகிற திரையை அவர் அணையாத தேவன். ஆமென். அல்லேலூயா. நெறிந்த ஞானலை அவர் முறித்து போடாத தேவன். உன்னுடைய விளக்கு எரியும்படிக்கு அவர் அபிஷேக எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆவியானவரை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பரிசுத்தாவி இல்லையா? இன்னைக்கு பரிசுத்தாவி பெறாம போகக்கூடாது. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா கட்டை கர்த்தர் உடைப்பார். ஆமென். உங்க முழங்காலில் கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். பரிசுத்தாவியினுடைய ஆளுகை உங்க வீட்டுக்குள்ள வர வேண்டும். எல்லா தரித்திரங்கள் நீங்கணும். கட்டை உடைக்கிறேன், வாய்களின் கட்டை இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ இந்த கடன் என்னாச்சு, இது என்னாச்சு, இது வியாதி. ஒரு கடனை கட்டினா இன்னொரு கடன் வந்துடுது, நான் என்ன செய்வேன்னு சொல்றீங்களா? உங்க கையில் இருக்கிற பணத்தை மீதி எடுக்க கர்த்தர் செய்ய போகிறார். அவர் அற்புதம் செய்கிற தேவன். பொத்தலான பைக்கு நீங்களாக்குவார். அந்த காலி பாத்திரம் ஒன்று கூட ஓட்டையே இல்லை, எல்லாம் நல்ல பாத்திரங்களா இருந்தது. அவள் ஊற்றின எண்ணெய் அதில் நின்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை. Thank you Holy Spirit. Hallelujah. ரிதலதரமன சதுரிக்கரரபலபா ரிதலபரிக்கரரதலபரிபிரிக்கபலபா. ஆவியானுடைய கரத்தில் கொடுங்க, கொடுங்க. ஆமென். இதை பத்தாது, பக்கத்தில் நல்ல வாய்களை திறந்து துதிங்க. ஒருத்தர் ஆமென். நல்ல கையை ஒழுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. நான் இதுக்கு தான் வந்த ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அமாவாசை ஜெபத்துக்கு ஆண்டவரே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரிதலக்கரதுரமன ஷரரதலபதுரம ஓ ரிகபபலதுரனக்கரப. கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. நீரதரா ஓ ரிதரமனா. என் பிள்ளைகளை வழி நடத்த எனக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க இந்த உலகத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, உலகத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்பா. பிசாசின் கையில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ரிதரதல ஷரரதலதர ரிதரக்கலோ ஷகலதுரபா. கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடினாலே ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக